அனைவருக்கும் வணக்கம். போலூர் ஐடியல் காவலர் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தின் சார்பாக நடைபெற்ற மாதிரி வினாத்தாள்களில் இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக மாதிரி வினாத்தாள் 1. இப்போ இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நம்முடைய சேனலில் 2019, 2018, 2017, 2010, 2012 ஆண்டுகளில் நடந்த 2ஆம் நிலை காவலர் தேர்விற்கான வினாத்தாள்களுக்கான கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான வீடியோக்கள் இருக்குது. அதை பாருங்கள். அதே போல் டாக்டர் ஏபிஜே இலவச பயிற்சி மையம் நடத்திய மாதிரி வினாத்தாள்களுக்கான விடைகளும் போலீஸ் தேர்விற்கு தேவையான உளவியல் பகுதிகளுக்கான வீடியோக்களும் இருக்கின்றன. பாருங்கள், பயன்பெறுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த மாதிரி வினாத்தாளில் இருக்கக்கூடிய உளவியல் மற்றும் கணிதம் பகுதிகளை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அடுத்து வரும் எண்ணை காண்க. 1, 8, 27, 64 டேஷ். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன எண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பர்ஃபெக்ட் கியூப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1 கியூப் அப்படின்னா 1 3 டைம்ஸ் பெருக்கணும். ஸோ 1 கியூப் 1 தான். அதே போல் 2 கியூப் எவ்வளோ அப்படின்னா 2 × 2 × 2 அப்போ 8ன்னு வரும். ஸோ அதே போல் 3 கியூப் எவ்வளோ அப்படின்னா 27. 4 கியூப் எவ்வளோ அப்படின்னா 64. இப்போ அடுத்தது நமக்கு என்ன வரணும்னா 5 கியூப் வரணும். ஸோ 5 கியூப்னா 5 × 5 × 5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 125. ஸோ அப்போ 125 தான் அடுத்த நம்பர். சரிங்களா? அடுத்தது 0, 6, 24, 60, டேஷ். சரி, இப்போ அந்த கன எண்கள் பார்த்தோம் இல்லையா? 1 கியூப் 1, அதிலிருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 0. 2 கியூப் 8, 8ல் இருந்து 2 கழிச்சோம்னா 6. 3 கியூப் 27, 27ல் இருந்து 3 கழிச்சிங்கன்னா 24. 4 கியூப் 64, அதிலிருந்து 4 கழிச்சிங்கன்னா 60. ஸோ அப்போ அடுத்தது 5 கியூப் மைனஸ் 5 வரணும். 125ல் 5 போச்சுன்னா 120. அதான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது கன எண் கண்டுபிடிச்சிட்டு எந்த எண்ணினுடைய கணம் கண்டுபிடிச்சோமோ அதை கழிச்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஜென்ரலாக சொல்லணும்னா கூட n கியூப் மைனஸ் n. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அடுத்தது 1, 2, 3, 5, 8 டேஷ். இது பார்த்தீங்கன்னா பிவனோசி தொடர் அப்படின்னு சொல்கிறோம். முந்தைய 2 உறுப்புகளை கூட்டும் பொழுது கரண்ட் டேர்ம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3, 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5, 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. அதாவது 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3. அடுத்தது 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. அடுத்தது 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த 8ஐயும் 5ஐயும் கூட்டணும். ஸோ 8ஐயும் 5ஐயும் கூட்டினா 13. ஸோ அப்போ 13 தான் ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்து வரும் ஆங்கில எழுத்து எது என்பதை தேர்ந்தெடுக்க. இப்போ ஃபஸ்ட்டு பி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பியிலேருந்து 2 ஜம்ப். பியிலேருந்து C1, சிலேருந்து D1. சரி, டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா EF G 1, 2, 3 ஜம்ப்பு. ஜிக்கு அப்புறம் HI 2 ஜம்ப்பு. ஐக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா JKL 3 ஜம்ப்பு. மறுபடியும் எல்லுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஜம்ப்பு. அப்போ என்னுக்கு அப்புறம் மறுபடியும் 3 ஜம்ப் வரணும். என்னுக்கு அப்புறம் OPQ. ஸோ என்னிலிருந்து 1, 2, 3 ஜம்ப்பு. ஸோ அப்போ Q ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 ஜம்ப்பு, அதுக்கப்புறம் 3 ஜம்ப்பு, அதுக்கப்புறம் 2 ஜம்ப்பு, 3 ஜம்ப்பு, இந்த ஆர்டரில் போயிட்டே இருக்குது. அடுத்தது, ஒரு குறியீட்டில் EAT என்பது 342 ஆகவும் MAT என்பது 642 ஆகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் டீம் என்பதை எவ்வாறு எழுத வேண்டும்? சரி, இப்போ அந்த நேராக இருக்கிறத எடுத்துக்கோங்க. க்கு பதிலாக 3, ஏக்கு பதிலாக 4, டிக்கு பதிலாக 2. அப்போ நமக்கு டீமில் ஃபஸ்ட்டு டி வருது, அதனால் 2. க்கு பதிலாக 3, ஏக்கு பதிலாக 4,
எம்முக்கு பதிலாக வந்து 6. எம் வந்து இங்கேருந்து எடுத்துக்கிறோம். மேட் ஈக்குவல் டு 6 4 2 இல்லையா, அதில் எம் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ 2 3 4 6 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது 6வது கொஸ்டின் டேஷ் பிபிசிஏ டேஷ் பிசிசிஏ டேஷ் சிசி டேஷ் ஏ டேஷ் சிபி. இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரியான கொஸ்டினுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேருந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு லெட்டர்ஸோ இல்லை வேர்ட்ஸோ வந்து ரிப்பீட்டடாக வருதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் ஆன்சர் எடுத்து செக் பண்ணும்போது ஏ பி பி சி ஏ, அடுத்து இந்த டேஷில் வந்து சி சி பி சி சி ஏ, அடுத்து மூணாவது வந்து பி சி சி, நாலாவது வந்து ஏ ஏ, லாஸ்ட்டில் வந்து பி சி பி. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா. சரி, இப்போ ஏ பி சி இந்த 3 லெட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ 2 2 எழுத ஆரம்பிங்க. ஏபி எழுதணுமா, அப்புறம் முடிஞ்ச இடத்துல இருந்து அடுத்த 2 லெட்டர் பிசி. ஓகேவா, ஏபி பிசி. ஓகேவா. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சிஏ முடிஞ்சிச்சு இல்லையா, மறுபடியும் ரொட்டேஷனில் வரும்போது ஏசி. ஓகேவா, ஏசி. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பிசி. ஓகேவா, மறுபடியும் சிஏ. ஸோ இந்த ஆர்டரில் வந்து போயிட்டே இருக்கும்போது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ரிப்பீட்டட் வந்து வருது. அதனால் வந்து இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. அதாவது வந்து கொடுத்துக்கிற ஆப்ஷன் எடுத்து அதில் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது வேர்டிங்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா. இதுக்கு வந்து பர்டிகுலர் லாஜிக்லாம் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறாரோ அதுதான். அடுத்தது புலி, சிங்கம், திமிங்கலம், சிறுத்தை இதெல்லாம் வேறுபட்டதை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள், திமிங்கலத்தை தவிர. சரியா, அதனால் திமிங்கலம் தான் வந்து வேறுபட்டது. அடுத்தது தீவு, பாலைவன சோலை, தீபகற்பம், கடற்கரை. ஸோ இது எல்லாமே வந்து நீரோட தொடர்புடையது. ஓகேங்களா. தீபகற்பம்னா எத்தனை பக்கம் தண்ணி இருக்கும், அடுத்தது கடற்கரைனாலும் தண்ணி இருக்கும், தீவுனாலும் தண்ணி இருக்கும், பாலைவனன்றது தண்ணி இருக்காது. அதனால் வந்து அதுதான் வந்து மாறுபட்டது. அடுத்தது கல்வி வந்து ஆசிரியருக்கு சம்மந்தப்பட்டது, அதுபோல் குணப்படுத்துவதோடு சம்மந்தப்பட்டது யார் அப்படின்னா மருத்துவர். ஓகேவா. அடுத்தது 48 மாணவர்கள் உள்ள வகுப்பில் சந்திரன் 20வது இடத்தில் இருக்கிறான், கடைசியில் இருந்து அவனுடைய இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 48ல் 20வது இடம் அதை கழிச்சிடணும். ஸோ 48ல் 20 கழித்து அதுக்கப்புறம் 1 கூட்டிக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ மொத்தம் வந்து 29 தான் ஆன்சர். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ வந்து மேலிருந்து கீழ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 20வது இடத்தில் இருக்கிறான், கடைசியிலிருந்து அவனுடைய இடம் என்ன. சரி, கோட் வந்து நீங்கள் ஹரிசாண்டலாகவும் போட்டுக்கலாம் இல்லை வெர்டிகலாகவும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஹரிசாண்டலாக போடுறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 20ஆவதுன்னா இந்த இடத்துல ஒரு 19 பேர் இருப்பாங்க, இந்த இடத்துல 20வது இடத்துல சந்திரன் இருக்கிறான். சரி, இப்போ இங்கேருந்து என்ன பொசிஷன்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை பேர், 48 பேர். 48ல் 20 கழிச்சுனா மீதி எவ்வளோ வரும், 28 பேர். அப்போ 28, சந்திரன் வந்து 29வது இடத்துல இருக்கிறார். அடுத்தது ஒரு குறியீட்டில் நேஷன் என்பது OPJUBO என்று எழுதப்பட்டிருக்கிறது, அந்த குறியீட்டில் சிஸ்டர் என்பது எப்படி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எண்ணுக்கு அடுத்த எழுத்து ஓ, இங்கேயும் ஓ இருக்குது, இங்கேயும் ஓ இருக்குது. அடுத்தது இந்த ATIN இருக்குது இல்லையா, இந்த ATIN. இப்போ ஏவுக்கு அடுத்தது பி, டிக்கு அடுத்து யூ, ஐக்கு அடுத்தது ஜே. ஓகேவா. ATIO அது லாஸ்ட் எழுத்து ஓ. ஸோ ஓவுக்கு அடுத்தது வந்து பி. சரியா. ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்கிறாங்க, BUJPன்றது இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், BUJP அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சிஸ்டர்ன்றதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு அப்புறம் என்னது, ஸோ சிஸ்டரில் SISTER, சிஸ்டரில் எஸ்ஸுக்கு அடுத்தது வந்து டி. ஓகேவா. எஸ்ஸுக்கு அடுத்தது வந்து டி.
அடுத்து லாஸ்ட்டில் இருக்கிறது 6. ஸோ 6க்கு வந்து எஸ்ஸு. சரியா? ரைட்டு. இப்போ ஆனால் இந்த இடத்துல வந்து ரெண்டுமே எண் இருந்ததுனால நம்ம வந்து மாற்றிட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன செய்யலாம், எண்ணுக்கு அடுத்தது வந்து ஓ, இங்கே ஓன்னு சொல்லலாம். அப்போ என்ன செய்யுங்க, சிஸ்டரில் 6க்கு வரத்துக்கு இங்கே போடுங்க, எஸ்ஸுக்கு வரத்துக்கு இங்கே போடுங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மாற்றிக்க வேண்டியதான். இங்கே எஸ் வரணும், இங்கே வந்து டி வரணும். சரி, அடுத்தது ஐக்கு அப்புறம் ஜே, எஸ்ஸுக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் யூ, இக்கு அப்புறம் எஃப். அப்போ இதை ரிவர்ஸில் எழுதணும் இல்லையா? ஸோ எஃப் யூ டி ஜே டி, அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது மனிதன் பாலூட்டி, பாம்பு டேஷ். மனிதன்றது பாலூட்டி வகையை சேர்ந்தவன். அப்போ பாம்பு வந்து எதில் வளர்க்கும் அப்படின்னா ஊர்வனையில் வரும். சரியா? அதனால் வந்து ஊர்வனை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சிங்கம் வந்து குகையில் வாழும், பசு எங்கே வாழும்? பசு இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து தொழுவம் அப்படின்னு சொல்கிறோம், மரபு சொற்களில் சொல்லுவோம். அப்போ தொழுவன்றது ஆன்சர். ஒரு கூடையில் உள்ள மொத்த ஆரஞ்சு பழங்களில் 18% 36 எனில் மொத்தமுள்ள ஆரஞ்சு பழங்களினுடைய எண்ணிக்கை யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 18%ன்றது 36. அப்போ 100% எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை 2ஆல் பெருக்குனா 36 வருது. அப்போ இதை 2ஆல் பெருக்குனா 200. ஸோ அப்போ 200 தான் வந்து ஆன்சர். மெட்ராஸ் என்பதை SARDAM என குறிக்கப்பட்டால் மும்பை என்பதனுடைய குறியீடு என்ன? இது அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்கிறாங்க. மெட்ராஸை வந்து திருப்பி SARDAM சொல்லிட்டு, அதே போல் மும்பையை வந்து திருப்பி எழுதுனா IABMUM. ஓகேவா? அதான் வந்து ஆன்சர். அடுத்தது ஃபேன் என்பது EZM என்றிருப்பின் ஆயில் என்பதின் குறியீடு என்ன? ஓகேவா? சரி, எஃப்க்கு வந்து முன்னாடி வந்து இ, ஏவுக்கு முன்னாடி வந்து இசட்டு, எண்ணுக்கு முன்னாடி வந்து எம். ஓகேவா? அப்போ ஓவுக்கு முன்னாடி வந்து என், ஐக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஹெச், எல்லுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா கே. அப்போ NHK ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 150 மீட்டர் நீளமுள்ள ரயில் 175 மீட்டர் நீளமுள்ள பிளாட்பாரத்தை 13 வினாடியில் கடக்கிறது அப்படின்னா ரயில் வண்டியினுடைய வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பீட் இன்ட்டு டைம். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து ரயிலினுடைய நீளம் வந்து 150, அடுத்தது வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு 175. ஸோ அப்போ 325. ஓகேங்களா? இதான் வந்து டிஸ்டன்ஸு. ஸோ 325 மீட்டர். ஓகேவா? மீட்டர் பர் செகண்ட். இது வந்து 13 வினாடியில் கடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எஸ் வந்து என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ் இன்ட்டு டி வந்து என்னென்னா 13 செகண்டு. ஓகேங்களா? சரி, இப்போ எஸ் வந்து இதுலேருந்து என்ன வரும் அப்படின்னா 325/13. அப்போ 13 26, மீதி 6 65, I13 65. ஸோ அப்போ 25 மீட்டர் பர் செகண்ட். இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும். அதை என்ன செய்யணும் அப்படின்னா 18/5ஆல் பெருக்கணும். மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா 18/5ஆல் பெருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 4×5 5 25, I18 எவ்வளோ 90. ஸோ அப்போ 90 கிலோமீட்டர் பர் ஹவர். அதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது ஒரு வேலையை ஏ மற்றும் பி 12 நாட்களிலும், பி மற்றும் சி 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ 20 நாட்களிலும் முடிப்பர் எனில் ஏபிசி சேர்ந்து அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஏவும் பியும் 12 நாள், அப்போ 1/12. அடுத்தது பியும் சியும் வந்து 15 நாள், அப்போ 1/15. சியும் ஏவும் வந்து 20 நாள், அதனால் 1/20. ஓகேவா? சரி, இதெல்லாத்தையும் கூட்டும்போது 2A 2B 2Cன்னு வரும். அதனால் ஒரு 1/2 வந்து போட்டுக்கணும்.
ஓகேவா? சரி, இப்போ 1/2 இன்ட்டு இப்போ இந்த இடத்துல வந்து 12, 15, 20க்கு எல்சிஎம் வந்து 60 எடுத்துக்கலாம். இப்போ 12 வந்து 5ஆல் பெருக்குனா 60, மேலே கத்தி 5ஆல் பெருக்கிக்கலாம். 15 4ஆல் பெருக்குனா 60, மேலே கத்தி 4ஆல் பெருக்கிக்கலாம். 20 வந்து 3ஆல் பெருக்குனா 60, மேலே கத்தி 3ஆல் பெருக்கிக்கலாம். ஸோ அப்போ 5 4 9, 9 3 12. ஸோ 12/60, அது சுருக்குனா ஓர் 12 12, 12 60. ஸோ அப்போ 1/2 1/5 பெருக்குனா 1/10ன்னு வருது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 10, அதனுடைய தலைகீழி. அதனால் வந்து 10 நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு நபர் ஒரு காரை 1,40,000க்கு விற்பனை செய்வதன் மூலம் 20% நஷ்டம் அடைகிறார் எனில் அதனுடைய அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 20% அப்படின்னும் போது 100ல் 20 போச்சுன்னா வந்து 80. ஓகேவா? ஸோ அப்போ 80% அப்படின்றது 1,40,000. 1,40,000. அப்போ இதில் இருந்து 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கணும். ஆக்சுவலாக வந்து இது வந்து 20% வராது, 30% நஷ்டமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து 1,60,000 இருக்கணும். இந்த 1,40ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல 30% வரணும். இல்லை இங்கே 20% கொடுத்தாங்கன்னா இங்கே 1,60ன்னு வரணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதாவது வந்து இங்கே ஆன்சர் வந்து 2 லட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நான் சொன்ன கான்செப்ட்டு. சரி, இப்போ வந்து 1,75 அப்படின்னா கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டினில் இருக்கிறதே பார்த்துக்கலாம். இப்போ 1,40, 20%. அப்போ 80%ன்றது 1,40,000. ஓகேவா? அப்போ 100% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 100 பெருக்கல் 1,40,000 டிவைடட் பை 80. இப்போ 520 100, 420 80. ஓகேவா? சரி, இப்போ 4ஆல் அடித்தோம்னா 3 12, 5 20, மீதி 3 0. ஸோ அப்போ 5 பெருக்கல் 35, 1,75,000. கரெக்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் இ தான் வந்து ஆன்சர். சரியா? இந்த இடத்துல வந்து டிக் பண்ணும்போது ஈன்னு சொல்லிட்டேன் நான். ஈன்றது தான் ஆன்சர். அப்போ கொஸ்டின் வந்து கரெக்டு தான். 1,40,000க்கு விற்பனை செய்வதன் மூலம் 20% நஷ்டம். அப்போ 20% நஷ்டம்னா 100ல் 20 போச்சுன்னா 80. அப்போ 80%ன்றது 1,40,000. அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது, பென்சில் என்பது பேனா, பேனா என்பது ஆப்பிள், ஆப்பிள் என்பது நாற்காலி மற்றும் நாற்காலி என்பது மழை என அழைக்கப்பட்டால் மனிதன் எதில் உட்காருவான்? ஆக்சுவலாக நம்ம உட்காரத்தை வந்து நாற்காலியில் உட்காருவோம். ஓகேவா? சரி, நாற்காலி இங்கே என்ன சொல்கிறாங்க? நாற்காலி வந்து மழைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மழை தான் வந்து ஆன்சர். அடுத்தது, எந்த வரைபடம் திமிங்கலம், மீன்கள், முதலைகள் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள உறவை குறிக்கிறது? ஸோ மூணுமே வந்து நீரில் தான் இருக்கும், ஆனால் மூணுமே வந்து வெவ்வேறு. ஓகேவா? அதனால் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஈ தான் வந்து குறிக்குது. அடுத்த கொஸ்டின், தெற்கு திசையை நோக்கும் ஒருவர் கடிகார முள் நகரும் திசையில் 180 டிகிரி சுற்றினால் பிறகு எத்திசையை நோக்குவார்? ஆக்சுவலாக இது வந்து பேசிக் கொஸ்டின் தான். இது டைரக்ஷனில் வந்து மேலே இருக்கிறது வந்து நார்த்து, ஸோ இந்த சைடு வந்து ஈஸ்ட்டு, கீழே வந்து சவுத்து, இந்த சைடு வந்து வெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ தெற்கு திசையை நோக்கினா இந்த திசையில் இருக்கிறார் அவர். இங்கேருந்து 90 டிகிரி திரும்பினார்னா மேற்குன்னு அர்த்தம், மறுபடியும் ஒரு 90 டிகிரி திரும்பினார்னா வடக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வடக்கு தான் வந்து ஆன்சர். அடுத்தது, அக்ஷயா என்பவர் முதல் இடத்திலிருந்து 10வதாகவும் கடைசி இடத்திலிருந்து 45வதாகவும் இருக்கிறார் எனில் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை? ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 45 10யும் கூட்டி 1 கழிச்சிடணும். ஸோ 45 10 55, 55ல் 1 போச்சுன்னா 54. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது, ப்ளஸ் என்பது பெருக்கல், வகுத்தல் என்பது மைனஸ், பெருக்கல் என்பது ப்ளஸ் எனில் மதிப்பு காண்க. இப்போ 4 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்னால் பெருக்கல். அப்போ 4 பெருக்கல் 11, வகுத்தல் 5ன்னு கொடுத்துருக்காங்க, வகுத்தல்றது -5. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்னா ஆக்சுவலாக பெருக்கல் தான். அப்போ பெருக்கல் என்பது ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ +55.
சரி, இந்த போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து பெருக்கலை தான் செய்யணும். ஸோ அப்போ 11 44 -5 -5 ப்ளஸ் 55. ஸோ அப்போ 44 55 99. ஸோ 99ல் 5 போச்சுன்னா 94. அவ்வளோதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, கே என்பவர் ஒய்யினுடைய உடன் பிறந்த ஆண். ஓகேவா? ஒய் என்பவர் இசட்டினுடைய மனைவி. அப்போ ஒய்ன்றது பெண்ணு. ஓகேவா? ஒய்ன்றது பெண்ணு, கே என்பது வந்து ஆண். கே வந்து ஆண், ஒய் வந்து பெண்ணு. ஓகேவா? சரி, அடுத்தது இசட் என்பவர் டபிள்யூனுடைய மகன். ஓகேவா? இசட்டும் வந்து ஆண் தான். சரி, டபிள்யூனுடைய மகன். டபிள்யூ என்பவர் விவினுடைய மனைவி. அப்போ டபிள்யூன்றது வந்து பெண்ணு தான். வியினுடைய மனைவி. அப்போ வின்றது ஆண். ஓகேவா? எனில் வி என்பவர் ஒய்க்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய உறவு முறையை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வி என்பவர் ஒய்க்கு என்ன உறவு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸு. ஓகேவா? இந்த உறவு முறைக்கு நீங்கள் ஒரு டயக்ராம் போடுறதுனாலும் போடலாம். அந்த டயக்ராம் போட்டுட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒரு இடத்துல வந்து உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கிற கண்டிஷன்ஸ் பிரகாரம் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியாக அவங்களுக்கு வந்து என்ன உறவு அப்படின்றத கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தான் வின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் தான் வந்து வி. ஓகேவா? சரி, வியினுடைய மனைவி வந்து டபிள்யூ. ஓகேவா? அப்போ என்னுடைய மனைவி வந்து டபிள்யூ. டபிள்யூன்றது யார் அப்படின்னா டபிள்யூன்றது வந்து இசட் என்பவர் டபிள்யூனுடைய மகன். அப்போ இசட் வந்து யார் அப்படின்னா என்னுடைய மகன். ஓகேவா? ஒய் என்பது இசட்டினுடைய மனைவி. அப்போ ஒய்ன்றது என்னுடைய மருமகள். ஓகேவா? அப்போ வி என்பவர் ஒய்க்கு என்ன உறவு, எனக்கும் என் மருமகளுக்கும். அப்போ மருமகள்லேருந்து பார்க்கும்போது வியை தான் கேட்குறாங்க. அப்போ நான் வந்து யார், மாமனார். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து உறவு முறையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தது 26வது கொஸ்டின், விடுபட்ட எண்ணை பொருத்தவும். சரி, இப்போ இதுக்கெலாம் வந்து பர்டிகுலர் லாஜிக்லாம் வந்து ஜென்ரல் லாஜிக்லாம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நாம் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டயக்ராமில் என்ன லாஜிக்கு, அதே லாஜிக் வந்து செகண்ட் டயக்ராமில், அதே லாஜிக் வந்து தேர்ட் டயக்ராமில் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு டயக்ராமில் 32 இருக்குது, பெருக்கல் 7 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கி நான் 2ஆல் வகுக்கிறேன். ஸோ 2ஆல் வகுத்தோம்னா 16 பெருக்கல் 7 112 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதே போல் ரெண்டாவது படத்தில் 64 பெருக்கல் 4/2 அப்படின்னா 128 கிடைக்குது. அப்போ மூணாவது படத்தில் இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, அதையும் 11ஆலையும் பெருக்கி எக்ஸ் பெருக்கல் 11/2 ஈக்குவல் டு 55 வரணும். அப்போ இங்கே 10 இருந்தால் தான் 10ல் பாதி 5 I 11 55 வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 10. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை நன்கு படித்து பின் அவைகளை வரிசைப்படுத்துக. தண்டனை, சிறை, குற்றம், கைது, தீர்ப்பு. சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா குற்றம் நடக்குது, அடுத்து ரெண்டாவது கைது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தீர்ப்பு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் தண்டனை, அதுக்கப்புறம் வந்து சிறை. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா? ரைட். அடுத்தது, ஒருவரை தன் கணவரிடம் அறிமுகப்படுத்தி ஒரு பெண் கூறினாள், இவரினுடைய சகோதரனின் அப்பா என் தாத்தாவின் ஒரே மகன் எனில் அந்த பெண் அந்த நபருக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, அதாவது இவரினுடைய சகோதரனினுடைய அப்பா என் தாத்தாவினுடைய ஒரே மகன். தாத்தாவினுடைய ஒரே மகன்னா யார்? அப்பா. அப்பா அது வந்து சகோதரனுடைய அப்பா அப்படின்னும் போது அண்ணன் தங்கச்சி தான் குறிக்கும். ஓகேவா? இல்லை அக்கா தங்கச்சி தான் குறிக்கும். அதனால் தங்கைன்றது தான் ஆன்சர். அடுத்தது, குருவி, விதை, பட்டுப்பூச்சி, கொஸ்டின் மார்க். ஸோ இது வந்து அனலாகி டைப்பில் வரும். குருவிக்கும் விதைக்கும் வந்து தொடர்பு உண்டு. அப்போ பட்டுப்பூச்சி அதனுடன் தொடர்புடையது அப்படின்னா மல்பெரியோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்தது பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இப்போ ஆக்சுவலாக வந்து நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ தனித்தனியாக பார்க்கும்போது எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 4 5 6 7 8. ஸோ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து முக்கோணம் தான். ஸோ அப்போ 8 முக்கோணம் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் 2 2 கம்பைன் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம். அதே போல் 8ஐயும் 7ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம். அதுக்கப்புறம் 1ஐயும் 8ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம். அதுக்கப்புறம் 2ஐயும் 7ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம். அதே போல் வேறு ஏதாவது 2 2 கம்பைன் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 4ஐயும் 5ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம். 4ஐயும் 5ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம். அதுக்கப்புறம் ரைட். அப்போ இது எத்தனை வருது? 3 4 5 முக்கோணம் வருது. சரி, 3 3 எதாவது கம்பைன் பண்ணால் முக்கோணம் வருதா அப்படின்னா 2 7 6 இதை 3த்தையும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம். அதே போல் 3 4 5 இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம். ஓகேவா? அடுத்தது 2 ஓகே, வேறு ஏதாவது 3 3 கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம் வருதா பாருங்கள். 4 5 6 4 5 6. ஓகேவா? அடுத்தது 2 7 3 2 7 3. ஓகேவா? சரி, அப்போ இது ஒரு 4. அப்போ மொத்தம் எத்தனை முக்கோணம் அப்படின்னா 17 முக்கோணம் வந்து கிடைக்குது. அவ்வளோதான். சரியா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போலூர் ஐடியல் கோச்சிங் சென்டர் சார்பாக நடைபெற்ற மாதிரி வினாத்தாள் 1னுடைய உளவியல் மற்றும் கணித பகுதிகளுக்கான விடைகளை வந்து பார்த்தோம். இப்போ இனி வரும் காலங்களில் மற்ற மாதிரி தேர்வுகளினுடைய விடைகளை வந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை பற்றிய ஃபீட்பேக் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். புதிதாக வந்திருப்பவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா 8015118094 என்ற நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.